யாரு கூப்பிட்டாங்க? சிஎம் ஆபீஸ்ல கூப்பிட சொல்லு. 300 ரூபாய்க்கு எவ்வளவு தரீங்க? அப்புறம் உங்க கட்சியில இருந்து கூப்பிடு, எங்க இருந்து கூப்பிட்டாங்களோ கூப்பிடு. 300 ரூபாய்க்கு யாரு விற்க சொன்னாங்க? 300 ரூபாய்க்கு ரூல்ஸ் இருக்கா விக்கிறதுக்கு? ஆமா 300 யார் சொன்னாங்க? 300 ரூபாய்க்கு தான் எப்படி 300 ரூபாய்க்கு எப்படி டிக்கெட் ரேட் எப்படி? நான் 90 ரூபாய். யார் சொன்னா 300 ரூபாய்? 300 ரூபாய் கிடையாது. 190 ரூபாயா? 190 ரூபாய். ஒண்ணு புரிய மாட்டேங்குது. 190 ரூபாய் நீ கேளு. எல்லா 190 ரூபாய் டிக்கெட் எதுக்கு 300 ரூபாய்க்கு விக்கறாங்க? 500 ரூபாய்க்கு விக்கறாங்க. டிக்கெட் வாங்கிக்கிறீங்களா? நீங்க டிக்கெட் வாங்கிக்கிறீங்களா? 190 ரூபாய் நீங்களே டிக்கெட் வாங்கி 1000 2000 வித்தவங்க தான். 300 ரூபாய்க்கு நான் எப்பட வாங்கிட்டேன். எனக்கு ரூல்ஸ் 190 ரூபாய் தான் டிக்கெட் ரேட். 300 ரூபாய்க்கு விக்க சொல்லி கம்பெனி சொல்றது கொடுக்குறோம். வெயிட் பண்ணிட்டு வந்தேன்னா டிக்கெட் ரூல்ஸ் நம்ம 300 ரூபாய்க்கு விக்க கூடாது. அதையும் விக்க சொல்றீங்க. ரெசீவ் பண்றதுலயே 300 நீ கேக்குறீங்க. அதாவது நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாத்தையும் போயிட்டாங்க. நாங்க பண்ண எல்லாத்தையும் கிடையாது. நீங்க என்ன அத ஃபர்ஸ்ட் பண்றீங்க? நைட் நீங்க என்ன சொன்னீங்க? 9 மணிக்கு வாங்க தாட்டுங்க. நீங்க நான் 8 மணில இருந்து வெயிட் பண்றேன். அப்படி பண்ணா நான் சோல்ட் அவுட் பண்றாங்க. எனக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன ஒண்ணு கிடையாது. 9 மணிக்கு வாங்க. எல்லா டிக்கெட் அதாவது சொல்றேன். உங்களுக்கு ரூல்ஸ் கிடையாது. வாங்கன அபிஷியல் டைம் ரூல்ஸ் கிடையாது. ரூல்ஸ் கிடையாது. சொல்லல 500 ரூபாய்க்கு வித்தீங்க. போடுங்க. நல்ல விஷயம் தான். இது வரைக்கும் விஜய் ரசிகர் மன்றத்துல தொடர்ந்து டிக்கெட் வாங்கி எங்கிட்ட 100 ரூபாய் 200 வாங்கி 500 1000 வித்தவங்க தான். இன்னைக்கு வந்து 300 ரூபாய்க்கு ரூல்ஸ் பண்றாங்க. அந்த 300 ரூபாய்க்கு ரூல்ஸ் கிடையாது. 200 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு வித்தாங்க போன படத்துக்கு. இதே ஜனவரி மாசம் 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய்க்கு விக்கிறாங்க. இவங்க வேணும்னே 300 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு விக்கிறதுக்கு இவங்க பிளான் பண்றாங்க. 300 ரூபாய்க்கு ரூல்ஸ் இருக்கா விக்கிறதுக்கு? நீங்களே சொல்லுங்க. ஆன்லைன்ல 190 ரூபாய் போட்டிருக்கா. 300 ரூபாய்க்கு ரூல்ஸ் இருக்கா? 190 ரூபாய்க்கு ஆன்லைன்ல ஓபன் பண்ண சொல்றேன். எல்லா டிக்கெட்டும் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாத்தையும் 190 ரூபாய் விற்க சொல்லுங்க. வித்தரலாம். டிக்கெட் டிக்கெட் எவ்வளவு கொடுத்தீங்க? நீங்க எவ்வளவு கணக்கு கொடுத்தீங்க? நான் ஒருத்தருக்கு 500 ரூபாய்க்கு கொடுத்துறாரு. எனக்கு நைட்டு 300 ரூபாய். இப்ப நேரில் 190 ரூபான்றாங்க அவரு. நான் நைட்டு ஒரு 8:30 மணிக்கு வந்தோம்னா காலையில் 9 மணிக்கு வாங்க டிக்கெட் வாங்கிக்கலாம் 300 ரூபா தான் சொன்னாங்க. இப்போ வந்தால் 800 ரூபான்றாங்க 500 ரூபான்றாங்க. ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குது. என்ன ஏதுன்னு கேட்டால் அவர் பாட்டு உள்ளார் பூந்து போயிடுறாரு. எதுவுமே சொல்ல மாட்டேன். டிஸ்ட்ரிபியூட்டர் தான் 500 ரூபாய்க்கு விற்க சொன்னாங்கன்னு சொல்லி சொல்றாரு. மற்ற தேட்டரில் எவ்வளோ கொடுக்குறாங்க? மற்ற தேட்டரில் 300 ரூபாங்க. ஜெயலட்சுமி தேட்டர் விக்ரம் தேட்டர் ரெண்டுமே 300 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த தேட்டர்லையுமே நைட்டு அங்கே போய் நிற்கிறோம் 5 நிமிஷம் கூட ஆகல. டிக்கெட் எல்லாமே சோல்ட் அவுட்ன்றாங்க. இவங்க எல்லாம் பல்காக யாருக்காச்சும் எடுத்து கொடுத்துறாங்கன்னு தெரியல. அதனால் படம் பார்க்க வரவங்க என்ன பண்ணுறது? கேட்டிங்களா நீங்கள் அவங்ககிட்ட? அவங்க இன்னும் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உள்ளார ஓடிட்டாங்க. நான் வீடியோ எடுத்துட்டு உள்ளார ஓடிட்டாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் தான் அந்த மாதிரி விற்க சொன்னாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் தான் விற்க சொன்னாருங்களாமா. நேற்று பார்த்தீங்கன்னா ஜெயலட்சுமி விக்ரம் வந்து 300 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்று 6 மணி வாக்கில் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் மாதிரி வாங்கி எழுதி வச்சுருக்காங்க 500 ரூபாய்க்கு சொல்லி. இப்போ காலையில் வந்து இவங்க வந்து காசு கொடுத்து 6 டிக்கெட்டு 3000 ரூபா ஜிபே பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. இப்போ மீதி பணம் கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் 500 ரூபாய்க்கு விற்க சொன்னேன்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுறது தெரியாமல் இப்போ நாங்கள் எல்லாம் உட்காந்து நின்றுட்டு சொல்றீங்களா? இது கடைசி படம். இது வந்து முன்னேச்சு ஆக்டர்னு சொல்லி எல்லாம் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவர் சிஎம்மோட படத்தை இப்போ சிஎம் பேரை தான் கெடுக்க பார்க்குறாங்க. இது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குது. அதனால தான் நாங்கள் வேலையை விட்டுட்டு இப்போ வந்து கேட்கறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம்.